ஃப்ரெண்ட்ஸ் இந்த XUV500 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட்டோட நாய்ஸு. அந்த பெல்ட்டோட நாய்ஸ் வந்து ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரில் மூவ் பண்ணும்போது வர்ற சவுண்டு அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபால்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டரோட OAD புள்ளி தான். இப்போ நான் வண்டி மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூவ் பண்ணும்போது வரோம். இப்போ நான் என்ஜின் சைடு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த புள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வே கிளச்சு. ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிங் பவர் இருக்கும். இப்போது இன்ஜினோட ரொட்டேஷன் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கும், ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். இப்போ இது இல்லைன்னும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அங்கே பெல்ட் நாய்ஸ் வரும். இப்போ நான் ஆல்டர்னேட்டர் உள்ளே லாக் பண்ணுறேன். ரெண்டு பக்கமும் பாருங்கள் டைட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆல்டர்னேட்டர் லாக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டு சைடு டைட்டாக இருக்குது. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பெல்ட்டோட நாய்ஸ் வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷனருக்கு அதிகமான லோடு கொடுக்கும். இப்போ நான் இந்த ஆல்டர்னேட்டர் புள்ளியை நான் ரிமூவ் பண்ணுறேன். இந்த ஆல்டர்னேட்டர் OAD புள்ளியோட ப்ரைஸ் பாருங்கள் 2400 வரும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா இதோட பார்ட் நம்பர் இருக்குது, அந்த பார்ட் நம்பரை பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த INA புள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 535 இருக்குது பாருங்கள், அந்த நம்பரு லாஸ்ட்டில் இது 100 வரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட ஆல்டர்னேட்டர் புள்ளி நான் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் வண்டியை மூவ் பண்ணி பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சுத்தமாக சவுண்ட் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆல்டர்னேட்டரோட புள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வே கிளச்சு. இது ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புல்லிங் பவரில் ட்ரைவ் ஆகும், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். அது ஒரு பெல்ட்டோட லைஃபுக்காக தான் கொடுக்குறாங்க. அது ஜாம் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.